அடுத்தது அண்ணாமலை இன்னமே ஊடகங்களுக்கு ஏர்போர்ட்ல வந்து நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், அது சரியா? फोटो नहीं लिया எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாகர் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா ப்ரெஸ் மீட்டும் அப்படி தான். பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போது யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருவோம். நீ கோயம்புத்தூர் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் சொல்லுவோம். ஊடகம் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஊடகவியாளர்கள் ஊடகவாதிகள் அவங்க, அதாவது இப்போ ஒரு பத்திரிகையிலையும் எழுதுறவங்க எழுத்தாளர்கள் தான் இருப்பாங்க. அவன் வந்து தப்பு நடந்தால் அதை வெளிக்காட்டக்கூடியது அளவுக்கு ஒரு பெரிய உணர்வு உள்ளவனா இருப்பான். ஒரு பேராமுனையால் ஒரு ஆட்சியவே கவிழ்க்க முடியும். பணம் வாங்க மாட்டான், பத்திரிகையாளன் பணம் வாங்க மாட்டான். வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருப்பான். ஆனால் அவன் வந்து மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து சமுதாயத்தை திருத்துறதுக்கான வழிகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவான், வெளிக்கொண்டு வருவான். லட்சுமிகாந்தன் ஒரு இருந்தார் எழுத்தாளர். அவர் வந்து இந்தோனேஷன் ஒரு பத்திரிகை வச்சிருந்தார். அப்போ தியாகராஜ பாவதர் NS கிருஷ்ணன் வந்து அவங்களுடைய அந்தரங்கத்தெல்லாம் மோசமாக எழுதினார். அப்போ தியாகராஜ பாவதரும் NS கிருஷ்ணனும் சேர்ந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஆட்களை கூப்பிட்டு பேசி எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத கேட்டாங்க. முதல்ல பணம் வேணான்ட்டார். பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த புறாங்கல்ல எழுத ஆரம்பிச்சு ஜனங்க மத்தியில எல்லாம் அது ரொம்ப பேசும் பொருள் ஆன உடனே அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க ஆட்களை வச்சு அவங்க 2 பேரும் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஸோ என்னுடைய நீங்கள் செய்யும் தவறுகளை எழுதுவேன், பணத்துக்கு அடிமையாக மாட்டேன்னு சொன்னாரு. அதனால தான் அவரை கொலை செஞ்சுட்டாங்க. அப்படி இருந்த தமிழ்நாடு இது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகைனால பயப்படுவாங்க அரசியல்வாதிகள். பத்திரிகையில எழுதிடுவாங்க அப்படிங்கிறது. பத்திரிகையில யாரும் போய் இது பண்ணலை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை. அவங்கள வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் அப்போ எப்போ கெட்டுச்சு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் பீரியடில் கூட அலைவோசைன்னு ஒரு பத்திரிகை வந்தது. ரொம்ப மோசமாக எழுதுனாங்க. அவர் நினைச்சிருந்தா அந்த பிடிச்சிருந்த ஸ்டாலின் எல்லாத்தையும் உள்ள போடுற மாதிரிலாம் போடல. ரொம்ப மோசமாக வேணும்னே எழுதுனாங்க. அந்த அலைவோசை பத்திரிகையை விலைக்கு வாங்கிட்டு அதை மூடிட்டாங்க. இப்படிதான் பண்ணாங்க. அடிக்கலை, அவங்க மேலே வழக்கெல்லாம் போடலை. அது மாதிரி ஊடகங்களை வந்து பயந்தான் அரசியல்வாதிகள். கருணாநிதி வந்த உடனே தான் இதை கெடுத்தாரு. அதாவது அவருக்கு எதிராக செய்தி வந்ததுன்னா உளவுத்துறை வச்சு கண்டுபிடிச்சு முதலே அந்த செய்தியை நிறுத்தி அவருக்கு எதிராக செய்தி வரக்கூடாது. இல்லைன்னா அவங்க அந்த பத்திரிகை முதலாளிக்கு ஃபோன் பண்ணி அந்த எழுதின நிறுவனரை வந்து வேலையை விட்டே தூக்குவார். இப்படி பத்திரிகை ஊடகத்துறையில் அரசியல் புகுந்தது கருணாநிதி இருக்கும்போது தான். ஆட்கள் அடிப்பார். அது எல்லாத்துக்கும் மேல ஊடகத்துறை முன்னாடி எல்லாம் நடுநிலைமையா இருந்தது. கருணாநிதி தான் முரசொலின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு, குமுதம்னு ஒரு குங்குமம்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு, வண்ணத்திரைன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சன் டிவி, இந்த மாதிரி ஊடகங்கள் உள்ள அரசியல்வாதிகள் என்னைக்கு உள்ள நுழைஞ்சாங்களோ அன்னைக்கே ஊடக திருப்பம் போயிடுச்சு. அதனால இப்ப இருக்கிற ஊடகவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரங்களா இருக்காங்க. அந்த சவுக்கு சங்கர் பல கோடி ஒரு சின்ன யூடியூப்ல வந்து பேசுனதை வச்சு பல கோடி சம்பாதிச்சிருக்காரு. அவர் மட்டுமா, நிறைய பத்திரிகையாளர்கள் பூரா, நிறைய டிவிக்காரன் பூரா பணம் வாங்கி மிகப்பெரிய ஆளாகிட்டான். அப்ப இப்ப என்ன ஆச்சு? ஊடகம் இது அப்ப என்ன ஆகுது? அரசியல்வாதிகள்லாம் ஊடகத்துல நுழைஞ்சதுனால அண்ணாமலை போற ஆளுகளை என்ன பண்றான்? டிஎம்கே ஊடகவாதிகள் வந்துகிட்டு கிண்டல் அடிக்கிறான், கேள்வியை வந்து கிறுக்குத்தனமாக கேட்கிறான். விஜயகாந்த் என்ன பாடுபடுத்தினாங்க? விஜயகாந்த் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அடிச்சு விரட்டினாரு ஊடகவாதிகளை, காரி துப்புனாரு, காரி துப்புனாரு. அந்த அளவுக்கு ஊடகம் ரொம்ப மோசமாயிடுச்சு. தூக்கி அடிச்சிடும் பார்த்து சும்மா உனக்கு தான் பேசுறது, எனக்கு பேசுறீங்க சும்மா சும்மா. அதனால அண்ணாமலை சொன்னது சரியான விஷயம். ஏர்போர்ட் ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்றதுதான். ஏர்போர்ட்ல இருந்த அந்த டிஎம்கே காரன், அந்த சன் டிவி காரன், இந்த கருணாநிதி டிவி அவங்க எல்லாம் அண்ணாமலைன்னா மற்றவங்க ஊடகவாதிகள் எல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டு கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்டு கேட்காத கேள்வி கேட்கறது, திமிரா பேசுறது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஊடகவாதி. அதனால கருணாநிதி பண்ண மாதிரி உதைச்சாரு அவர் கருணாநிதி ஆளுங்களை வச்சு வேலையை விட்டே தூக்குனாரு. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளால் அது முடியல. ஆனா ஜெயலலிதா அதை செய்யல. ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணாங்கன்னா, பத்திரிகைகள் மோசமா அவருக்கு எதிராக இருந்தா இது வந்துகிட்டு அவதூறு வழக்குன்னு போட்டு 48 பத்திரிகைகள் மேல அவதூறு வழக்கு போட்டார். ஸோ இப்ப இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் வந்து பேட்டி வந்து ஏர்போர்ட்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சரியான விஷயம். ஏன்னா ஓப்பன் இது திறந்த வெளி
அதில் இருந்துக்கிட்டு அசிங்கமாக சண்டை போட்டுட்டு விஜயகாந்த் எல்லாம் ஏர்போர்ட் வரும்போது தான் வாக்குவாதம் வந்தது. அதனால் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு. அது இன்றைய சூழ்நிலைக்கு அது தேவையான முடிவு. பத்திரிகைக்காரங்க வந்தாங்க, நான் நேர அலுவலகத்துக்கு வர சொல்றது நல்ல நடைமுறை. அதனால அண்ணாமலை எடுத்த இந்த முடிவு வரவேற்கக்கூடியது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது.